அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீடை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடை பெருக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒரு கெஸ்ட் வரஹா. யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆக எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீடெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீடு கொஞ்சம் அலங்கோலமாக தான் கிடக்கு. அங்கங்கே ட்ரெஸ்ஸும் மேக்கப் திங்ஸும் அது இதுன்னு சொல்லிட்டு நீட்னஸாக என்னால் வச்சுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தானே மச்சனோட பையனுக்கு மேரேஜ் பண்ணோம். அதில் ரொம்ப பிஸியாகிட்டேன். பட் இப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து 3வது அழைப்பு முடிஞ்சதுமே பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சி விருந்து கொடுத்துட்டேன். நான் வந்து 2 விருந்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து சைவ விருந்து, அடுத்து அசைவ விருந்து. இன்றைக்கி நம்ம வந்து சைவ விருந்து தான் செய்ய போகிறோம். ஸ்டவ்வெல்லாம் கூட பாருங்கள் என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இன்றைக்கி சமைக்க தானே போகிறோம். சமைச்சிட்டு ஒரே டைமாக க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுருக்கிறேன் சாம்பாருக்காக. அடுத்து ரைஸ் வந்து இன்றைக்கி ரைஸ் குக்கரில் போட்டுடலாம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால ரைஸ் குக்கர்லேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு ரைஸையும் ரெடி பண்ணிட்டேன். சமைக்கிற வேலையில் ஒரு பாதி அளவுக்கு வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு மச்சான் ஒய்ஃப் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாஹா. வரும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதுதான் வீடியோவில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். பூண்டு அந்த மல்லாவட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் போடுறதுக்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன வெஜிடபிள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து மச்சான் ஒய்ஃப்ட்ட கொடுத்தா தான் கட் பண்ணி கொடுத்தா. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன், அப்புறம் கல்யாணம் 40 இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால வந்த உடனே எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நன்னாரி சர்பத்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். காய்கறிலாம் கட் பண்ணங்காட்டியும் நம்ம வந்து சர்பத் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது எந்த வீடியோக்கு வந்துச்சுங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க ஏன் இப்படி கேட்டாங்கன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காண்டி அவங்க சொன்னாங்களா எதுனாலன்னு எனக்கு சரியாக புரியல. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறதில்ல அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் படித்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாகவும் சிஸ்டராகவும் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேச்சு வந்து இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. எனக்கு இப்படி தான் பேச வரும். ஒருவேளை என்னோடய பேச்சை வச்சு அப்படி சொல்கிறாங்களா என்னான்ட்டு தெரியல. ஜூஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வந்து வச்சாச்சு. சாம்பார் வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து ரசம் அந்த மாதிரி தயிர் அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம சேனலில் போடுறதுக்காக நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே எடிட் பண்ணி சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்னால் முடியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரியல. டைம் வந்து எனக்கு செட் ஆகவே மாட்டுது. எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா எங்கள் ஆத்தாலாம் கேட்பாங்க, என்ன தான் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ட்டு. அது ஏனோ தெரில, ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கு எனக்கு. அடுத்து நான் வந்து சேமியா கஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து எங்கள் மச்சான் ஒய்ஃபு என்னோட லாத்தா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அடுத்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை காட்டணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ஒரு நெக்லஸ் செட்டு தான். நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இங்கே லோக்கல் ஷாப்பில் போய் இதோட ரேட்டு கேட்டாக்க ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. சரி மீஷோவில் தான் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங்கும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க எல்லாரும். ஸோ ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. அதான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். இதோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்பலாம் சூப்பராக இல்லை, சுமாராக இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 250 ரூபா தான். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்குல தண்ணி சேர்க்காம எண்ணெய் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இரும்பு கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுவும் எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். அடுத்து கொஞ்சமாக மிளகு ரசம் வச்சிட்ருக்கிறேன். சைவம் அப்படிங்கிறதுனால சாம்பார், ரசம், தயிர், உருளைக்கிழங்கு அதாவது பொரியல், கூட்டு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதனால் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாழை இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு கொல்லையில் தான் வாழை மரம் இருக்குது, அதனால் வாழை இலையில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கேட்டேன். அவள்கிட்ட கட் பண்ணி கொடுத்துட்ருக்குறா. வாழை இலையில் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது.
சம்மர் டைம் வேற அன்னைக்குன்னு பார்த்து வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. நம்ம வீட்டு கிச்சனில் இருந்து சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம வீடு வந்து 2 மடங்கு ஹீட்டே இறக்கி கொடுக்கும். ஸோ ஓரளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு டைமுக்கு சாப்பாடும் வச்சுட்டேன். இப்போ வந்து மெதுவடை செய்கிறதுக்காக உளுந்த ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணி லாஸ்ட்டாக, அதாவது எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வடையை சுட்டு எடுத்துட்டு அதுலேயே வந்து அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே வடைக்கு மாவு வந்து கிரைண்டர்ல அரைக்கிறத விட மிக்ஸியில தான் அதிகமா அரைப்பேன். மிக்ஸியில அரைச்சு சுட்டாலுமே வடை பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா, கிறிஸ்பியா நல்லா எலும்பி வரும். நெறைய பேர் வந்து மிக்ஸியில அரைச்சு சுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு வடை நல்லா இல்ல, சாஃப்ட்டா இல்ல, அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. நல்லா சாஃப்ட்டா சூப்பராவே வரும். உளுந்த ரொம்ப நேரம் மணிக்கணக்கா ஊற வைக்காம ஒரு 6 இல்ல 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சாலே போதும். வடை நல்லா சூப்பரா வரும். இப்போ வந்து வடை, அப்பளம்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து சாப்பாடு வைக்க வேண்டியது தான். இப்ப சமைச்ச அத்தனையும் அப்படியே அந்த பாத்திரத்தோடயே எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்திலேயே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அடுத்து வாழை இலையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து என்னோட நெய்பர்ஸ் வீட்ல இருந்து எனக்கு சாப்பாடு வந்துருந்துச்சு. தாளிச்சா சோறு, தாளிச்சா சிக்கன் குருமா எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், சேமியா கஞ்சி எல்லாமே ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு, "சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சும்மா சொல்லாதீங்க அப்படின்னேன். "இல்ல, இல்ல உண்மையிலேயே நீ எப்போதும் போல ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கேன்டா." அதே மாரி எல்லாருமே வந்து அன்னைக்கு சமையல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டாங்க. நானும் வந்து சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்ப நான் தான் இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சைவ விருந்துக்கான டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் நெறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மத்தியானம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவ நான் என்னைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. நாளைக்கே கூட பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் வர சாட்டர்டே வந்து நம்ம எல்லாருக்குமே ஹஜ் பெருநாள் வருது. வரப்போற இந்த ஹஜ் பெருநாளை நம்ம எல்லாருமே சிறப்பா கொண்டாட துஆ செய்வோம். உங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பா அட்வான்ஸ் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து சாம்பார், ரசம், தயிர் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வடை பாயாசம், அதாவது சேமியாங்கஞ்சி, மெதுவடைலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ரைஸ் பாருங்க ஓரளவுக்கு காலியாகவே ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான சைவ விருந்து தான் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தூக்கத்தை போட்டோம். தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் வந்து எந்திரிச்சு பூ வாங்கிட்டு வந்து கட்டலான்னு சொல்லிட்டு பூ வந்து கட்டிட்டு இருக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் மல்லாட்டை அவிச்சது இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து ஈவினிங் டைம் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் எடுத்துட்டு வந்திருந்தாரு. எதுக்காக லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஃபோட்டோலாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து அவங்க கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் நாங்கள் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, அதாவது பொண்ணு, மாப்பிள்ளை, நான், நம்ம ரைஹானா குட்டி, எங்கள் ஆத்தா, அதாவது மச்சான் ஒய்ஃப் எல்லாரும் உட்காந்து ஒருத்தர கலாய்ச்சிக்கிட்டு, அதாவது ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு பக்கம் நம்ம அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு வேலையாக எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பேசி கலாய்ச்சிக்கிட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மதியானம் போலவே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து நைட்டும் சாப்பிட்டுட்டோம். நைட்டு வந்து பசியார எதுவும் செய்யல. மதியானம் போலவே சாப்பாடே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே நைட்டும் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டோம். நம்ம ரெய்ஹானா மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சோறு வேணாம், எனக்கு வடை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வடை வந்து சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துல அகலம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நாங்களும் தூங்கிட்டோம். அடுத்து இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நான் எங்க மச்சான் வீட்ல எடுத்திருக்கிறேன். எப்ப எடுத்தேன்ட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பொண்ணு வீட்லேருந்து ஏதோ அழைக்க வரும்போது தான் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த 2 வீடியோ கிளிப்பிங் மட்டும் வச்சு எதோட சேர்த்து போடுறதுன்னு தெரியல. அதனால தான் இது கூடவே சேர்த்து போட்டுட்டேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.